सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. சித்தாந்த பிந்து முதல் ஸ்லோகம் அவதாரிக்க படிச்சாச்சு. ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயு ந கம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹः அனைகாந்திகத்வாத் சுஷுப்தேக சித்தः ததேகோவசிஷ்டः சிவः கேவ ஓதி. அதாவது ஆத்மஸ்வரூபம் எதுங்கிற விஷயத்துல விப்ரதிபத்தி இருக்கு. ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்றா, இதான் ஆத்மஸ்வரூபம்னு சொல்றா அப்படின்னு காமிக்க. அப்ப இந்த இடத்துல விசாரம் பண்ணித்தான் தீர்மானம் பண்ணிக்கிறான் எது ஆத்மான்னு. அப்போ சரியான விசாரம் பண்ணக்கூடிய மார்க்கத்தை சொல்றது யுக்தியை சொல்லி கொடுக்கணும். அந்த யுக்தியை சொல்றார். யுக்தியை சொல்லி இதெல்லாம் நான் இல்லைங்கிற. அகம் ந பூமிஹி ந தோயம் ந தேஜஹ ந வாயு ந கம் ந இந்திரியம் வா ந தேசாம் சமூக. நான் பூமி இல்லை, ஜலம் இல்லை, தேஜஸ் இல்லை, வாயு இல்லை, ஆகாசமும் இல்லை, இந்த இந்திரியங்களும் இல்லை, இந்திரியமும் இல்லை. இது எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு சமூகம் காருக்கான சங்கிராசம்னு சொல்லுது. அது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னதான் நீங்க கேட்டா ஏகா அவசிஷ்டா சிவ கேவலோகம் சுஷுப்தேக சித்தா இந்த அப்படின்னு தீர்மானம் பண்றா. இப்ப இந்த ஸ்லோகத்துல இருந்து எப்படி இந்த நான் பூமி இல்லை, ஜலம் இல்லை, எல்லாத்தையும் காட்டிலும் வேற, சரீரத்தை காட்டும் வேறங்கிறதுலாம் எப்படி தெரியுதுங்கிறது மேலும் நிரூபணம் பண்ண போறார். அஸ்ய அர்த்தா அகம் அகம் பிரத்யய ஆலம்பனம். அகம்னா நான் சொல்றோம் இல்லையா, நான் எனக்கு தெரியறதே. அந்த தெரியறதுல ஆத்மஸ்வரூபத்தை இங்க வாங்கிக்கணும். நான் என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை சொல்றேன், அந்த ஆத்மஸ்வரூபத்தை இங்க வாங்கிக்கணும். அது ஏகா அத்விதீய. இப்ப பாருங்க, ததேகோவசிஷ்ட சிவ கேவலோகம். இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். அதுல நான் ஏகஹான்னு சொல்றேன், நான் ஒருவன். இது என்ன சொல்லி தெரியணுமா என்ன? எல்லாருக்கும் தான் நான் ஒருத்தன்னு தெரியுமே இல்லையா? அதனால இது சஞ்சய சொல்லக்கூடிய சப்தமாக இல்லை. இதுக்கு அர்த்தம் பண்றார் அத்விதீயா. அதாவது நான் ஒருவன் தான், அதாவது ரெண்டாவது ஆத்மா இல்லை. ஆத்மஸ்வரூபம் ஒன்னே ஒண்ணுதான், இன்னொரு ஆத்மஸ்வரூபம்னு கிடையாது. அதை சொல்றதுக்காக அத்விதீயம்னு சொல்றோம். இப்ப அத்விதீயான்னு சொல்றதுக்கும் ஏகஹான்னு சொல்றதுக்கும் நமக்கு அர்த்தத்துல வித்தியாசம் தெரியுது. ஆனா ஏக சப்தத்துக்கு அத்விதீயங்கிற அர்த்தம் தான் இங்க எடுத்துக்கணும். பல இடத்துல அப்படிதான் சொல்லுவா. பசுனா விஜேதா அப்படிங்கிற இடத்துல அந்த பசுனாங்கிற திருப்தியா ஏகவச்சனம் இருக்கு. அந்த ஏகவச்சனத்தால ஏகத்துவம் தெரியுது. அதனால அந்த ஏகத்துவம் அந்த ராகத்துக்கு அங்கம், பசுபதமான ஏகத்துவம் அங்கம் அப்படின்னு சொல்லும். இந்த ஏகத்துவங்கிறது ஒரு சங்கையா மாத்திரம் இருந்ததுன்னா அப்ப இவன் எத்தனை பசு வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா பசுவும் அதாவது ஒவ்வொன்னாத்தானே இருக்கு. ஆகையாலே இந்த சங்கை சொன்னதுக்கு ஒரு பிரயோஜனமே சித்தமாகாத போயிடும். அதுக்காக அங்க ஏகத்துவம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டா அத்விதீய ஸ்வரூபம் இருக்கு. பசுவாலே தியாகம் பண்ணா அப்படின்னு சொல்ற இடத்துல பசுவாலேன்னு சொல்லி ஏகவச்சனை சொல்லியாச்சுன்னா அங்க ரெண்டாவது பசு வரக்கூடாது, ஒரே ஒரு பசுதான் இருக்கலாம். அதுதான் அத்விதீயம் அப்படிங்கிற அர்த்தத்திலே ஏகசப்தத்துக்கு பிரயோகம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல இருக்கு. அதே அர்த்தத்துல இங்க கொண்டு வரார் ஏகஹான அத்விதீய. அவசிஷ்டான்னு ஒண்ணு இருக்கு. அவசிஷ்டானா பாக்கி பாக்கி எல்லாம் போனதுக்கு, அதாவது எல்லாம் போனதுக்கு அப்புறம் எது மிச்சம் இருக்கோ அது அவசிஷ்டம்.
அப்படின்னா என்னது? சர்வத்வைத பாதேபி அபாதிதா சுவிச்சேக சித்தான்னு சொன்னார் இல்லையா? அந்த சுசுப்தியிலே பாதி துவைத்தம் எல்லாம் காணாம போயிடும். ஆனா இது மாத்திரம் இருந்துட்டே இருக்கு, இந்த ஆத்மஸ்வரூபம். அதனால இதுக்கு அவசிஷ்டம், இது காணாம போகவே போகாது, இது எப்பவும் இருந்துட்டே இருக்குங்கிறதுனால இதுக்கு அவசிஷ்டகான்னு பேரு. அபாதிதகான்னு இது பாவார்த்தம். எது வந்தாலும் போனாலும் பாதமானாலும் இது அபாதிதமா இருந்துட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு இன்னொரு விஷயம், சிவஹா பரமானந்த போக ரூபகா. சச்சிதானந்த சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்வரூபம் தசைவ மங்கள ரூபத்வா. சிவங்கிற சப்தத்துக்கு மங்களம்னு ஒரு அர்த்தம். மங்களம்ங்கிறது என்னது? இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் சரியான மங்களம். அதுக்கப்புறம் கேவலகா, கேவலகாங்கிறதுக்கு நிர்தர்மதகான அர்த்தம். வெறும் சச்சிதானந்த ஸ்வரூபம், அதுல எந்த தர்மமும் கிடையாது. இது எல்லாத்திலையும் வரும். அதே கோபசிஷ்ட சிவ கேவலோகம், எல்லா இதுலயும் இது வந்துட்டு இருக்கும். இதை சாதிச்சாச்சுன்னா ஆத்மஸ்வரூபம், இதை வேதாந்தம். இப்ப இந்த ஸ்லோகத்துல ஆத்மாவை பத்தி நமக்கு என்ன சொல்லி கொடுத்ததாக ஆச்சு அப்படின்னு கேட்டா, தேனா அத்விதீய சர்வ பிரமாண அபாத்திய பரமானந்த போத ஏவ அகம் பிரத்யாலம்பனம் இது ஔபனிஷத பக்ஷா ஏவ ஸ்ரேயான் இத்யர்த்தः. இப்ப நிறைய பட்சங்கள் சொன்னார் இல்லையா, அகங்கிறது என்ன எது அப்படிங்கிற விஷயத்துல ஏகப்பட்ட பேர் நிறைய சொன்னா இல்லையா. அப்ப அது எல்லாத்தையும் உபனிஷத பட்சம் சரியானது. உபனிஷத பட்சங்கிறது என்ன? ஆத்மாங்கிறது ஒன்னே ஒண்ணு, அத்விதீய, சர்வப்பிரமாண அபாத்தியா, இதுக்கு பாதமே கிடையாது. பரமானந்த போதா, பரமானந்த போதஸ்வரூபம், அதாவது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கு. இதுதான் அகம் பிரத்யத்துல தெரியக்கூடிய ஆத்மாவுடைய நஜஸ்வரூபம், நிஜமான ஸ்வரூபம் இதுதான், இதுதான் ஆத்மா அப்படின்னு ஔபனிஷத வேதாந்திகள் சொல்றாரே, அவளுடைய பட்சம்தான் ஸ்ரேயான், இதுதான் சரியானது. எல்லா மதத்திலும் ஏதோ ஒரு உபாதியை சேர்த்து விட்டு அந்த உபாதி தர்மத்தை ஆரோபணம் பண்ணி வெவ்வேறு நிமிஷம் ஆத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணிருக்கு. ஆனா நிஜ ஆத்மஸ்வரூபத்தை சொல்றது உபனிஷத பட்சம் ஒண்ணுதான். ஏதது உபபாதனாய, இப்ப உபனிஷத்துல சொல்லப்பட்ட ஆத்ம தத்துவம் தான் கரெக்ட்னு சொல்லிட்டாரு இல்லையா. எப்படி தீர்மானம் பண்றது? இந்த உபனிஷத்துல சொன்னதுதான் கரெக்ட், மற்றது இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்ணணும். அதுக்காக ஏதது உபபாதனாய இதர வாதி மதானி நிராகரிஷ்யம். பிரதமம் ஏகாத்மவாதம் நிராகரோதி. மற்ற எல்லா வாதங்களையும் நிராகரணம் பண்ணினாத்தான் எது நிராகரிக்க முடியாமல் கடைசியில பாக்கி இருக்குமோ அது சித்தாந்தமும் ஆயிடும். அப்ப எல்லா இதுக்கு முன்னாடி ஜீவ விஷயத்துல எத்தனை மதங்கள் வந்ததோ எல்லாத்தையுமே தப்புன்னு சொல்லணும், நிராகரணம் பண்ணணும். உபனிஷத மதத்தை விட்டுப்போ. அதனால முதல்ல அங்க எதை நிராகரணம் பண்றாருன்னா, முதல்ல சார்வாக மதத்தை நிராகரணம் பண்றாரா. தேகாத்மவாதம் நிராகரோதி பிரதமம். முதல்ல நிராகரணம் பண்றது அதுதான் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக என்ன வந்தது? ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயு ந கம் இதி. அதாவது பஞ்சபூதங்கள் தான் இது. பஞ்சபூதங்களை சொல்லக்கூடிய சப்தத்தை சொல்லி அது நான் இல்லை அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனால தேகாத்மவாதத்தை எப்படி நிராகரணம் பண்ணிதாக ஆச்சுன்னு பார்ப்போம். அத்த அகம் இது சர்வத்திர பிரத்யேகம் நனா சம்பத்தியதே. யா பூமிஹி சஹா அகம் ந பாமி. இப்படி கேட்கணுமா? பூமி இருக்கோ இல்லையோ அது நான் இல்லை. அதே மாதிரி யோகம் சா பூமி இருந்தபவதி. அதேவரை நான் பூமி இல்லை. கண்டிக்கலாம். கடங்கிறது பட்டமாகாது, பட்டமும் கடமாகாது. இது வேற அது வேற. அதே மாதிரி பூமிங்கிறது நான் இல்லை, நான் பூமியும் இல்லை. ஆஹா, அப்படி சொன்னாதான் அத்தியந்த பேதம் தெரியும். அத்தியந்த பேதம் தெரியறதுக்காக அது வேற இது வேறன்னு தெரியறதுக்காக இந்த மாதிரி சொல்றது. இதுக்கு என்ன சொல்றது?
இதத்தான் வெத்திகாரம். அபேதத்துக்கு சொன்னா வெத்திகாரம்னு பேரு, பேதத்துக்கு வெத்திகாரம். இதனால என்ன ஆகுது, இதுக்கு பரஸ்பர தாதாத்மிய அபாவம் திரஷ்டவியா. இதுக்கு அது தாதாத்மியம் கொண்டதில்லை, அதுக்கு இது தாதாத்மியம் கொண்டதில்லை. ஆக இதுக்கு அது வேறு, அதுக்கு இது வேறு, ரெண்டும் பரஸ்பரம் சின்னம். நமக்கு இப்ப சந்தேகம் வருது, தேகாத்மவாதத்தை முதல்ல நிராகரணம் பண்ணணும். ஏன் நாம் பூமி, நான் ஜலம், நான் தேஜஸ், நான் வாயு, நான் ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதமே இல்லை லோகத்துல. ஜீவாத்மாவை பத்தி பூமி தான் ஜீவாத்மா, ஜலம் தான் ஜீவாத்மா, ஆகாசம் தான் ஜீவாத்மான்னு சொல்ற மாதிரி ஒரு மதமும் இல்லை. அதை போய் இல்லைன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? தேகம்தான் ஆத்மான்னு சொல்றதுக்கு மதம் இருக்கு, சார்வாத்து மதம். அதெல்லாம் நிராகரணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதுதான் வாஸ்தவம். அப்படிதான் பண்றார். அந்த இது சொன்னோமோ இல்லையோ, சரீரம்ங்கிறது, அந்த சரீரங்கிறது என்னது? பௌத்திகம். பௌத்திகம்னு சொன்னா இந்த பஞ்சபூதங்கள்னாலே உண்டானது. அப்ப அந்த பஞ்சபூதங்கள்னால உண்டானதுன்னு சொல்லும் போது அதனுடைய அவயவமான பூதங்களை நான் இல்லைன்னு நிராகரணம் பண்ணிட்டாக்க அப்ப சரீரம் நான் இல்லைன்னு சித்தமாயிடுது அபிப்பிராயம். எத்யபி வாதினா பூமியாதிகி ஆத்மத்வேன ந அபியுபேயதே, பிரத்யேகம் பூமியாதிகி ஆத்மத்வேன ந அபியுபேயதே அப்படி சொல்லக்கூடிய ஒரு வாதி இல்லை. இந்த பஞ்சபூதங்கள்ல ஒவ்வொரு பூதத்தையும் ஆத்மான்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. அவன் என்ன சொல்றா, சங்காதத்தைவ ததபியுபகிரமா. இந்த பூதங்களுடைய சங்காதம் இருக்கே, சரீரூபமான ஒரு சங்காதம், அதைத்தான் அவன் ஆத்மான்னு சொல்றான். அப்ப அதைத்தானே நிராகரணம் பண்ணான்னு கேட்டா, ததாபி தன்மதே அவயவ்யனங்கீகாரா பஞ்சம தத்துவ அபியுபகம பிரசங்கேன சம்யோகாதி சம்பந்த அனபியுபகமாத் சம்ஹந்துரபாவாச்ச சங்காதோ நோபபத்யதே இத்யபிப்ரேத்ய பிரத்யேக பூத நிராகரணேன பௌத்திக தேகாத்மவாதோ நிராகிருதா. இந்த இடத்துல ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சுட்ட. அந்த நபோலர்ணதோயம் ந தேஜோ ந வாயு அப்படின்னு சொன்னது தனித்தனியா பூத்தங்களை போய் இல்லை நான் இல்லை அண்ணன் வேற எனக்கு காண்பிக்கிறாரு, ஏன் அப்படி காண்பிக்கிறார், இது எப்படி தேகாத்மவாத நிராகரணம் ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த தேகாத்மவாதி இருக்கானே அவனுடைய சார்வாசனுடைய மத்தத்திலே சங்காத்தவாதம் ஒத்துக்கிட்டான். எப்படி பௌத்தால் சங்காத்தவாதத்தை சொல்றாளோ, சங்காத்தமும் சொன்னா அந்த பரமாணுக்களோடு ஒரு சமூகமா தெரியுது. தெரியும் போது அவயவி கிடையாது, அவருக்கு அவயவம் அப்படிங்கிறதே கிடையாது. அந்த பரமாணுகள் எல்லாம் ஒரு திலுசா ஒரு புஞ்சம்னு சொல்றது, அப்படி சேர்ந்து தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல அது அவயவின்னு சொல்றது. பார்த்தா அவயவி கிடையாது. அதனால இந்த விஷயத்துக்கு அவயவிய ஸ்தாபனம் பண்ணணும்னு சொல்லி சூத்திரம் எல்லாம் பண்ணியிருக்கேன். அவயவிய அவசியம் ஒத்துண்டாகணும் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பரமாணு சமூகவாதத்தை நிராகரணம் பண்ணி இதை ஸ்தாபனம் பண்ணியிருக்கான். இப்ப என்ன பண்ணினா, சார்வாசனுடைய மதப்படி பார்த்தோம்னா சரீரங்கிறது ஒரு பதார்த்தம் இல்லை, அது பலவிதமான பூதங்கிறது என்னது பரமாணு ஸ்வரூபமா தான் இருக்கு. அந்த பரமாணு ஸ்வரூபமா இருக்கக்கூடிய 4 விதமான பூதங்கள், 5வது பூதம் கிடையாது அவளுக்கு, 4 பூதம் தான். அந்த 4 பூதங்களுடைய ஒரு சேர்க்கை சமூகம் தான், ஒரு விதமான சமூகம் இருக்கு. அந்த சமூகத்தை தான் நம்ம சரீரம்னு பாக்குறோம். இது ஒரு பதார்த்தம் இல்லை, பரமாணு சமூகம் இது, பல விதமான பரமாணு சமூகம் இது. அப்ப இந்த சமூகம் ஒரு தனி அவயவி கிடையாது இல்லையா, சமூகங்கிறது எப்பவுமே தனி இல்லை. அதனால அந்த சமூகத்துல எதெல்லாம் இருக்கோ அவயவங்கள்னு நம்ம சொல்ல, சமூகத்துக்கு அவயவம் அதுதான் சமூகம். ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஜனங்களுடைய கூட்டம், அப்ப அந்த கூட்டம் தனி, அந்த ஜனங்கள் தனி கிடையாது. அந்த ஜனங்களையத்தான் நம்ம ஒரு இடத்துல சேர்த்து பார்த்து கூட்டம்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பரமாணுக்கள் ஒரு ஏகதேசாவஸ்தானத்தை வச்சு அதனுடைய ஒரு சமூகம் இப்ப சொல்லுகிறோம். ஆக தனியா ஒரு அவயவி கிடையாது. அதனால பிரத்யேகமாக அந்த 4 விதமான பூதங்களை ஆத்மா இல்லே அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா
சார்வாக்கனுடைய அந்த தேகாத்மவாதம் நிராகரணம் ஆயிடும். ஏன்னா அவனுக்கு தேகம் தனி இல்லை, இந்த பரமாணுக்களே தான் தேகம், இந்த பரமாணுக்களுடைய சமூகம் இருக்கே அதுதான் தேகம். ஆக பிரத்யேக நிராகரணம் பண்றது சார்வாக்க மதத்தை நிராகரணம் பண்றதுக்காக ஆகும் அப்படின்னு மேல சொல்றாரு. இப்ப இந்த சங்காதம் தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு சூத்திரத்துல பௌத்தன ரெண்டாவது அத்தியாயம் 2ஆம் பாதத்துல பௌத்த நிராகரணம் பண்றதுக்கு முதல் அதிகரணம் இருக்கு, 2 அதிகரணம் இருக்கு. அதுல முதல் அதிகரணத்துல சங்காதத்தை நிராகரணம் பண்றதுக்கு என்ன யுக்திகள் இருக்கோ அந்த யுக்தியை கொண்டு வந்துட்டாருங்க. கொண்டு வந்து சங்காதம் உனக்கு கிடையாது, பரமாணுக்களுடைய நிறைய பரமாணுகள் சேர்ந்து ஒரு சரீரம் உண்டானதுங்கிறது உனக்கு கிடையாது, பரமாணுக்களே தான் சரீரம். ததாபி அன்மதே அவயவி அனங்கீகாரம், அவயவி தனியா ஒத்துக்கல, அவயவி தனியா இருந்தா தான் இது அவயவம்னு சொல்லலாம். ஆக பரமாணுக்களை அவயவம்னு இப்ப சொல்லக்கூடாது, அதனுடைய சமூகத்தை அவயவின்னு சொல்லக்கூடாது, சொன்ன சங்காதம்னு சொல்லணும். சரி, அவயவி தனியா இல்லாட்டா கூட இந்த பரமாணுக்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோ, சஞ்யோகம் வந்ததுன்னா அப்ப அந்த சயுக்தமான பரமாணுக்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துட்டு அதுவே சரீரம்னு சொல்லலாமே. சேர்ந்ததுன்னு சொன்னா சேர்றதுன்னா என்னது, சஞ்யோகம்னு சொல்லணும். ஒரு பரமாணுக்கும் இன்னொரு பரமாணுக்கும் சஞ்யோகம். சஞ்யோகங்கிறது எதுல சேரும், 4 தத்துவம் தான் அவளுக்கு. பிருத்திவி இப்ப 4 பூதங்கள் உண்டு, பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு. இதை தவிர்த்து ஒண்ணும் கிடையாது. அப்ப சஞ்யோகம்னு ஒண்ண வச்சிருந்தோம்னா அது 5ஆவதா ஆயிடும். அப்ப அவ சித்தாந்தத்துக்கு அது விரோதமா போயிடுமா. பஞ்சம தத்துவ அபியுபகம பிரசங்கேனுக்க சஞ்சோகாதி சம்பந்த அனபியுபகமா. சஞ்சோகம் கிடையாது. இந்த பரமாணம் அந்த பரமாணம் பக்கத்துல வேணும்னா இப்படி வந்து இருக்கலாம், சேரலாம். ஆனா சஞ்சோகங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுவும் பக்கத்துல இருக்கா, அவ்வளவுதான். ஆக இந்த பஞ்சம தத்துவத்தை அவ வச்சுக்க முடியாது. ஏன்னா 4 தத்துவத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிக்க ஆகணும். அதனால சஞ்சோகங்கள்லாம் ஒத்துக்க முடியாது, அவளால ஒத்துக்க முடியல. அதனால சஞ்சோகாதி சம்பந்த அனபியுபகமா. 3வது சம்ஹந்துர் அபாவாச்ச சங்காத்தோ நோபபத்தியதே. இப்படி அந்த பரமாணுக்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்க்கிறவன் யாரு, சங்காத கர்த்தா ஒத்திரம் இல்லை, ஆத்மாதான் கிடையாது. இந்த சரீரம் தானே ஆத்மா. அந்த சரீரத்தை பத்தி தான் அவ பேசணும். அந்த பரமாணுக்களுடைய ஒரு சங்காத்தம் அப்படின்னு. சங்காத்தம்னா அதுதான் அந்த பரமாணுக்களுடைய ஒரு சமூகம். அவ இப்பேற்பட்ட இது ஒரு சங்காதமாக வரத்துக்கு காரணமாக ஒரு ஆத்மா தனியா இல்லை. அதனால இது தானா சேர்றது எல்லாம் கிடையாது. ஒருத்தன் இருந்தான்னா அவன் இந்த பிரமாணியும் அந்த பிரமாணியும் சேர்த்து உன்னோட ஒண்ணு சேர்த்து ஏதாவது பண்ண முடியும். அப்படி பண்றதுக்கு ஆள் இல்லை. அதனால சம்பந்து அபாவாச்ச சங்காத்தோ நோபபத்தியதே. ஆக சார்வாக்க மதத்துல பரமாணுக்கள் தான் சரீரம், அதை தவிர்த்து சரீரம் சொல்ல முடியாது, சமூகம் சொல்ல முடியாதுங்கிறத தீர்மானமா வச்சுட்டு பிரத்யேக பூத நிராகரணேன பௌத்திக தேகாத்மவாதோ நிராகிருதா. பிரத்யேக பூதத்தை ஆச்சாரியால் இங்க வந்து அது நான் இல்லே அப்படின்னு நிராகரணம் பண்ணினதுனாலே பௌத்திகமான இந்த தேகமே ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் நிராகரிக்கப்பட்டதாகும். இப்போ இங்க ஒரு சின்ன கேள்வி, 5 பூதத்தை நிராகரணம் பண்ணிருக்காரு. தேகாத்மவாதியான சார்வாகன் மதத்துல 5வது பூதம் கிடையாது, ஆளுதானேன்னு கேட்கிறான். யத்யபி பூத சதுஷ்டய தத்துவவாதினஹ மதே ஆவரண அபாவத்வேன அபிமதஸ்ய ஸ்திரஸ்ய அசதஹ ஆகாசஸ்ய தேக அனுபாதானத்துவம் அப்படின்னு சங்க. அதாவது அவன் மதத்துல ஆகாசம்னு ஒண்ணு கிடையாது. ஆகாசம்னு சொல்றோமே அது என்னதுன்னு கேட்டா இடவெளிங்கிறது ஆவரணத்தினுடைய அபாவம். எந்த இடத்துல ஏதாவது ஒரு வஸ்து இருக்குமோ அந்த வஸ்துவே அந்த பிரதேசத்துக்கு ஆவரணமாகும். இந்த வஸ்து எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா திறந்த வழியா இருக்கும். அந்த இடத்துல அந்த ஆவரணத்தினுடைய அபாவம் இருக்கே அதுக்குதான் ஆகாசம்னு பேரு. அந்த அபாவங்கிறது அசத் பதார்த்தத்துல சேரும். சிரஸ்து அசத்தக ஆகாசத்து. ஆனா அந்த ஆகாசம் இந்த தேகத்துக்கு ஒரு உபாதான காரணமாக சொல்றதுக்கு இல்லை. உபாதானமா இருந்ததுன்னா பௌத்திகம்னு சொல்லிக்கலாம், அப்படி சொல்றதுக்கு இல்லை. அப்ப அதை போய் நிராகரணம் எதுக்கா பண்றாருன்னு கேட்டா ததாபி சித்தாந்தே
தத்ய பாவத்வ தேகோபாதானத்வாதி அங்கீகாராத் தத்ராபி ஆத்மத்துவ பிரசக்தியா தன் நிராகிருதம். சார்வாக்கனை விட்டுருங்க, அவனுக்கு தேவையில்லை. ஆனா சித்தாந்தத்துல இந்த தேகம் பஞ்சபூதம்னு சொல்றது அவயவி ஒத்துக்கப்படுறது. பஞ்சபூதங்களும் இந்த தேகத்துக்கு உபாதான காரணம்னு சொல்லப்படுறது. ஆகாசங்கிறது ஒரு பாவஸ்வரூபம், அது வெறும் ஆவரண பாவம் இல்லை, அது ஒரு பாவஸ்வரூபம். சப்தங்கிற குணத்துக்கு ஆசிரியம் இதெல்லாம் ஒத்துருக்கோம். ஆக இந்த ஆகாசமும் பஞ்சபூதத்துல ஒண்ணுன்னு ஒத்துட்டு இருக்கிறதுனால சித்தாந்திக்கும் சொல்லணுமோ இல்லையோ, இந்த ஆகாசம் ஆத்மா இல்லைன்னு சொல்லணுமோ இல்லையோ, அதனால அதை சேர்த்து சொல்லிடுவோம்னு சொல்லி 5 பூதங்களையும் நபூனிர் நதோயம் நதேஜோ நவாயு நகம் அப்படின்னு சொல்லி, கம்னா ஆகாசம், 5 பூதங்களையும் நிராகரணம் பண்ணினா ஆத்மா இல்லைன்னு சொன்னார். தத்ராபி ஆத்மத்துவ பிரசக்தியா தத்து நிராகரணம், இது எதுவுமே ஆத்மா கிடையாது சொன்னார். இது ஒரு வியாக்கியானம் ஆச்சு. இதே ஸ்லோகாம்சத்துக்கு இன்னொரு வியாக்கியானம் பண்ணலாம். அथवा நவாயு இத்யந்தமேவ தேகாத்மவாதஸ்ய நிராகரணம். நபூமிர் நதேஜோ இல்ல நபூமிர் நோயம் நதேஜோ நவாயு. இது இதுவரை எடுத்துங்க ஸ்லோகத்துல. இது தேகாத்மவாதத்தை நிராகரணம் பண்றது. அவனுக்கு 4 பூதங்கள், அது நான் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அவனோட வாதம் போச்சு. அப்ப நகம்ங்கிறது தனியா வச்சுப்போம். கம் அப்படிங்கிறது இந்த க சப்தம் சூன்யங்கிற அர்த்தத்துல கூட பிரயோகம் பண்றது உண்டு. அப்ப நகம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகாம்சம் இருக்கு, இது சூன்யவாதத்தை, சூன்யங்க ஆத்மான்னு சொல்லக்கூடிய வாதத்தை நிராகரணம் பண்றதுன்னு சொல்லலாம். நகம் இது சூன்யவாதத்திய நிராகரணம் சேர்க்கணும். க சப்தத்திய சூன்யவாதகத்வாத். க சப்தம் ஆகாசத்தை எப்படி சொல்லுமோ அதே மாதிரி கங்கிறது சூன்யங்கிற அர்த்தத்திலையும் பிரயோகம் பண்றது உண்டு. அதுக்கப்புறம் நேந்திரியம் அப்படின்னு வருது. இந்திரியம் நான் இல்லை, பிரத்யேகம் இந்திரியானாம் ஆத்மத்துவ நிராசா. நேந்திரியம் இது. இப்ப கண்ணு காது மூக்கு ஒவ்வொன்னா ஒவ்வொரு இந்திரியம் தனித்தனியா எடுத்துட்டு கண்ணு நான் இல்லை காது நான் இல்லைன்னு ஒவ்வொரு இந்திரியத்தையும் ஆத்மா இல்லைன்னு சொல்லி நிராகரணம் பண்றது. அது ஆத்மா ஆகாதுன்னு சொல்லி நிராகரணம் பண்றாரு அதனுடைய ஆத்மத்துவத்தை. நதேஷாம் சமூகா அப்படிங்கிற இது எதை நிராகரணம் பண்றது? இது மொத்த சமூகம். மொத்தம்னா என்னது? இது மிலிதானாம் பூதானாம் தேக அவயவியாக்காரேன பரிணதானாம் இந்திரியானாம் மிலிதானாம் நிராகரா. இந்த சார்வாக மத்தம் மூட்டுவனா அவசியம் இல்லை. 5 பூதங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்காத்தமாக ஆகி ஒரு அவயவி ரூபமாக வருதே, அதுதான் தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம். அதே சமயத்துல அதுக்குள்ள பல இந்திரியங்கள் இருக்கு, அந்த இந்திரியங்கள் தனித்தனியா ஆத்மா ஆகாட்டாலும் அதனுடைய சமூகம் ஆத்மா ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் இருக்கு. இந்த வாதங்களை நிராகரணம் பண்றது. இதை நாம எப்படி சொல்லுவோம்னா, காரிய கரண சங்காத்தம் இருக்கு, இதுதான் ஆத்மா. இதுல தனித்தனியா ஒவ்வொன்னா பார்த்தா ஆத்மா இல்லை, ஆனா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பார்த்தா அது ஒரு ஆத்மா ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்துக்கு நிராகரணம் பண்றது தேஷாம் சமூகா அப்படிங்கிற. பூர்வம் சங்காத்தம் அனபியுபகம்ய பிரத்யேகம் பூதானி நிராகிருத்தானி அதுனாது சங்காத்தம் அபியுபகம்யாபி நிராகிருத்தானி பேதா. நமக்கு ஒரு சந்தேகம் வரும். முதல்ல நபூமிர் நதோயம் அப்படின்னு சொல்லி தனித்தனியா இந்த பூதங்கள்லாம் ஆத்மா இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அதோடைய சமூகம் ஆத்மா இல்லைங்கிறது சொன்னா மாதிரிதான் நீ அதை எதுக்கு திருப்பி சொல்லணும்? நத்தேஷாம் சமூகா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றார். முதல்ல சங்காத்தத்தை ஒத்துக்காமல் தனித்தனியான பூதங்கள் தான் ஆத்மாங்கிற வாதத்தை நிராகரணம் பண்ணினார். இப்போ சங்காத்தத்தை நான் ஒத்துக்கிறேன், தனி பூதங்கள்லாம் சேர்ந்து ஒரு சமூகமா தேக ரூபமாக மாறுறது, அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதம் இருக்கு. அந்த வாதத்தை நிராகரணம் பண்றதுக்காக இந்த நத்தேஷாம் சமூகா அப்படின்னு சொன்னார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். இந்திரிய பூதங்கள், இந்த சூழ தேகம் இருக்கே, இந்த சூழ தேகத்துல 4 பூதங்களோ 5 பூதங்களோ அது ஆத்மா இல்லைன்னு சொல்லிவிட்டார். அதுக்குள்ள இந்திரியங்கள் இருக்கே அதுவும் இல்லையே ஆத்மா இல்லைன்னு சொல்லிட்டார். இதனுடைய சமூகமும் ஆத்மா இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனா இந்த பிராணன் இருக்கே,
பிராணன் அல்லது மனசு இத ஆத்மா இல்லேன்னு சொல்ல வேண்டாமோ? அது விட்டு போச்சு ஸ்லோகத்துல. பிராணன் இந்திரியம் கிடையாது. அப்ப பிராணன் தான் ஆத்மா. ஸ்தூலதேகம் ஆத்மா இல்லை, இந்திரியங்கள் ஆத்மா இல்லை, இதுகளுடைய சமூகம் ஆத்மா இல்லை. ஆனா பிராணங்கிறது ஆத்மான்னு சொல்லலாமே, மனசுங்கிறது ஆத்மான்னு சொல்லலாமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதை நிராகரணம் பண்ணலையே. அதுக்கு சொல்றார், அதை தனியா நிராகரணம் பண்ண வேண்டாம். இப்ப எது சொன்னாரோ இது இப்ப சொன்னதுனாலயே சொன்ன அம்சத்தினாலேயே அதுக்கும் நிராகரணம் கிடைச்சி விடுங்கிற. எப்படி? பூத நிராகரணேன பிராண மனசோரம் நிராசகா. இந்த பிராணங்கிறது என்னது? இது அபஞ்சீகிருதமான பஞ்சபூதங்களுடைய ரஜோம்ச சமஷ்டி தானே பிராணன். அதே மாதிரி மனஹா அந்தஸ்கரணங்கிறது என்ன? சத்வாம்ச சமஷ்டி அந்தஸ்கரணம் மனசு. அப்ப இது எல்லாமே பௌத்திகத்திலே சேர்ந்துருக்கு, பஞ்சபூதங்களுடைய காரியம்தான். ஆகையாலே இந்த பஞ்சபூதங்கள் ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா, பௌத்திகம் ஸ்தூலதேகம் எப்படி ஆத்மா இல்லையோ அதே மாதிரி பிராணன் மனசு கூட பௌத்திகம் தான். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இது ஸ்தூல பூதத்தினால வந்தது இந்த ஸ்தூலதேகம். பிராணனும் மனசும் இந்த பஞ்சீகரண ஆகத்துக்கு முன்னாடி சூக்ஷ்மமா இருந்த அபஞ்சீகிருத பூதங்கள்னால உண்டாயிருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பௌத்திகம்ங்கிற அம்சத்துல ஒண்ணு வித்தியாசம். அதனால பௌத்திகம் ஆத்மா இல்லைன்னு சொன்னதுனாலேயே, பூதங்கள்ல ஆத்மா ஆகாதுன்னு சொன்னதுனாலேயே பௌத்திகம் ஆத்மா ஆகாதுன்னு கிடைச்சி கொடுத்து. அதனால பிராணனும் ஆத்மா இல்லை, மனசும் ஆத்மா இல்லை. இது ரெண்டுமே பௌத்திகம், பூதங்களுடைய சமூகம் அல்லது அதுல இருந்து வந்த காரியம். அதனால இது ஆத்மா ஆகாது, இதுல இருந்து கிடைச்சிடும். மனோ நிராகரணேன இப்படி மனசு ஆத்மா இல்லைன்னு நிராகரணம் கிடைச்சது. அர்த்தார்த்தம் எடுத்தாரா அந்த வாக்கியத்துல இருந்து? மனசு ஆத்மா இல்லைன்னு சொன்னதாலே இன்னும் சில விஷயங்கள்லாம் கிடைச்சு போடலாம். அது எப்படி? மனோ நிராகரணேன மனோவருத்தே க்ஷணிக விஜானஸ்ய தேகாதிரிக்தஸ்ய கர்த்திருத்வ போக்திருத்வாதி விசிஷ்டஸ்ய நிராசஹா. இந்த க்ஷணிக விஜானம் ஆத்மான்னு ஒருத்தர் சொல்றானோ இல்லையோ, பௌத்தன் சொல்றான் க்ஷணிக விஜயான ஸ்வரூபம் ஆத்மான்னு. க்ஷணிக விஜயானம்னா அந்த விஜயானம் என்னதுன்னு கேட்டா, வேதாந்தியுடைய பாஷையில அதை மனோவிருத்தின்னு சொல்லுவாங்க. மனசுடைய விற்பி தான் தியானம், ஜன்ய தியானம். அதாவது சைத்தன்ய ரூபமா ஒரு தியானம் இருக்கு, அதுக்கு உற்பத்தி விநாசம் கிடையாது, அது எப்பவும் இருந்துட்டு இருக்கும். ஆனா மனசுல அப்பப்போ தியானம் வரும் போகும். அப்படி வந்து போகக்கூடிய அந்த தியானங்கிறது விற்பி தியானம்னு சொல்லப்படுறது. இந்த விற்பி தியானத்தை தான் அவன் தியானம்னு வச்சுட்டு அது க்ஷணிக்கமோ இல்லையோ அதெல்லாம் க்ஷணிக விஜயானம்னு சொல்லிட்டான். இப்ப இந்த க்ஷணிக விஜயானம் இருக்கு, இது ஆத்மா இல்லை அப்படின்னு நிராகரணம் பண்றதுக்கு இந்த ஸ்லோகத்துல இருக்கு, இடம் இருக்கு. எப்படின்னு கேட்டா, மனசை இப்போ நிராகரணம் பண்ணிட்டாரா, பூதங்களை நிராகரணம் பண்ணினா, பூதங்கள்ல ஆத்மா இல்லைன்னு தெரிவிச்சதுனாலே பூதங்கள்னாலே உண்டான மனசும் ஆத்மா இல்லைன்னு ஆயிடுச்சு. மனசு ஆத்மா இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா மனசுடைய பரிணாமமான விருத்தி ரூபம் தியானம் இருக்கு, க்ஷணிக தியானம், அந்த தியானம் கூட ஆத்மா இல்லைன்னு சுத்தமாயிடுச்சு. அப்போ இந்த விஞ்ஞானவாதி சொன்னது தப்புன்னு பிரதிஜை பண்ணிவிட்டார். இந்த ஸ்லோகத்திலையும் கிடைச்சு போச்சு. விஞ்ஞானவாதி க்ஷணிகமான விஞ்ஞானத்தை ஆத்மா அப்படின்னு சொன்னானோ இல்லையோ, அது இல்லை ஆயிடுச்சு. க்ஷணிக விஞ்ஞானத்தை நிராசகா. அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன சொல்றா, தேகத்தை தவிர்த்து ஆத்மா ஒருத்தன் இருக்கான், கர்த்திருத்துவம் போக்திருத்துவங்கள்ல அந்த ஆத்மாவுடைய தர்மம். இந்த தேகத்துக்கு கர்த்திருத்துவ போக்திருத்துவம் இல்லையே, இதை தவிர்த்து தேகாதிரிக்தமான ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா தான் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் ஆகிறது அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு. அதையும் நிராகரணம் பண்ணிட்டார். எப்படி கர்த்திருத்துவ போக்திருத்வாதி விசிஷ்டத்தை எப்படி நிராகரணம் பண்ண முடியும்? அந்த மதத்துல இது பௌத்திகமே இல்லையே. தேகம் பௌத்திகம், தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்களே அதுவும் பௌத்திகம், மனசு பிராணன் வரையில் எல்லாம் பூதத்தினால வந்தது பௌத்திகம். ஆனா தேகாதிரிக்தமாக கர்த்தா போக்தா ஆத்மா உண்டுன்னு சொல்றானே தார்க்கிகன், அந்த தார்க்கிகன் ஆத்மாவை பௌத்திகம்னு ஒத்துக்கலையே. இந்த ஸ்லோகத்துல இதுவரையில் அந்த பூதங்களும் பௌத்திகங்களும் தானே ஆத்மா இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தார்க்கிகன் சொல்லக்கூடிய ஆத்மா
ஆத்மாவே இல்லையே அப்படின்னு இதுல இருந்து எப்படி கிடைக்கும்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்றார், மனசை நிராகரணம் பண்ணினதுனால இது கிடைச்சு போயிடும். எப்படின்னா, இந்த கர்த்தா போக்தான்னு சொல்லும் போது இந்த ஆத்மா வெறும் இருந்தா கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. கர்த்தான்னு சொல்றதே கிருத்தி வரணும், பிரயத்தனம் பண்ணணும், அப்பதான் எனக்கு கர்த்தான்னு சொல்ல முடியும். இந்த பிரயத்தனங்கிறது எதுல வருதுன்னு கேட்டா வேதாந்த ரீதியா மனசுல வருது. அதே மாதிரி போகம் சொல்றச்சே, விஷய போகம் சொல்றச்சே அந்த விஷயத்தோட சம்பந்தப்படுறதுக்கு விருத்தி தேவைப்படும், விஷயாக்கார விருத்தி. அந்த விருத்தி எதுல வருதுன்னு கேட்டா மனசுலதான் வருது, ஆத்மாவில வரல. அப்ப என்னாச்சு, இந்த கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் இது ரெண்டும் ஆத்மாவுக்கு வரணுமானால் கூடவே இருந்து மனசு அத அந்த பிரயத்தனம், அதே சமயத்துல சுகம், சுகாதார விருத்தி, ஞானம் இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். மனசு கூட இருந்து இதெல்லாம் பண்ணினாதான் ஆத்மா கர்த்தா போக்தான்னு தெரிஞ்சு முடியும். அப்ப இதுல இருந்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த ஞானம், சுகம், இச்சை இதெல்லாம் ஆத்ம சர்வம்னு நையாயிட்டே சொல்றானே, அது எல்லாமே எங்க மட்டத்திலே, அதாவது வேதாந்த மட்டத்திலே மனோதர்மமாக ஆனபடியாலே இப்பேற்பட்ட ஞானம், இச்சா, கிருதி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விசிஷ்ட ஆத்மா இல்லை, நிஜ ஆத்மா கிடையாது. ஏன்னா அதுல மனசு சேர்ந்ததாக இருக்கு. மனசு சேர்ந்தாதான் ஆத்மா கர்த்தாக முடியும், மனசோட சேர்ந்தாதான் ஆத்மா போக்தாக முடியும். மனசோ ஆத்மா இல்லை. அப்படியானால் கர்த்தா போக்தா ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் இருக்கே, அவன் சொல்ற ஆத்மாவும் நிஜ ஆத்மா இல்லைன்னு நிராகரணம் பண்ணுகிறதாக ஆயும். இதை சொல்றார். சித்தாந்தே ஞான இச்சா சுகாதீனம் அந்தఃகரணாசிரயத்துவ அபிபகமா. ஞானம் ஆகட்டும், இச்சையாகட்டும், சுகமாகட்டும் இதெல்லாம் அந்தःகரணத்துல வருதுன்னு சித்தாந்தம். அதுக்கு என்ன பிரமாணம்? அந்தःகரணத்துல வருதுன்னு நமக்கு தெரிய வேணுமோ, நமக்கு வந்த மாதிரிதான் தெரியுது. ஆத்மாவுக்கு தானே ஞானம் வருது, இச்சை வருது, சுகம் வருதுன்னு தோன்றதுன்னு கேட்டா இல்லே, ஸ்ருதி அப்படி சொல்லல. காம சங்கல்பாதியின் பிரகிருத்திய ஏதத் சர்வம் மன ஏவ இது ஸ்ருதே. காம சங்கல்போ சிகிச்சா அப்படின்னு ஆரம்பிச்சு காமமாகட்டும், இச்சையாகட்டும், சங்கல்பமாகட்டும், இது செய்யணுங்கிற சங்கல்பம், அப்புறம் இதே மாதிரி வரிசையா தைரியம், அதைரியம், பயம், பீதி எல்லாமே சேர்த்துட்ட. சுகம் துக்கங்கள்லாம் கூட அங்க இதிங்கிற சப்தத்தினாலே ஆத்தியர்த்தகமான இதி சப்தத்தினால சுக துக்காதிகளை சேர்த்து விடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக எதெல்லாம் ஆத்ம குணம்னு நையாயிகை சொல்றானோ, ஆத்ம விசேஷ குணம்னு சொல்றானோ, அது எல்லாமே இங்க மனசை சேர்ந்த குணமாக ஆயிடும், மனசுல வரக்கூடியதாயிடும். அதனால ஆத்மாவுக்கு கர்த்திருத்தம் போக்திருத்தம் சொல்றதுக்கு எந்த கிருத்தியும் போகம் ஞானமும் வேணுமோ அது எல்லாமே மனசுல வரதுனாலே, அது மனசு ஆத்மா இல்லாததுனாலே கர்த்தா போக்தாவாக இருக்கக்கூடிய ஆத்மா அந்த சொல்ற வாதம், ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் இருக்கே, அதுவும் சரியில்லைன்னு இங்க பிரசித்தி பண்ணிட்டார். ஏன்னா தேகம் ஆரம்பிய கேவல போக்திருபரியந்தானாம் தத்தத்வாதி அபிபகதானாம் அனாத்மத்துவம் பிரதிஜாதம் பவதி. இப்ப என்ன ஆச்சுன்னா, இதுவரையில் சொன்ன அத்தனை வாதம் அடிபட்டு போச்சு. கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாதம் தார்க்கிகனுடைய வாதம், கர்த்தாவாக இல்லாமல் வெறும் போக்தாவாக அந்த ஆத்மா இருக்குன்னு சொல்லக்கூடிய வாதம் சாங்கியனுடைய வாதம். இந்த ரெண்டு வாதத்திலையும் மனசு ஆத்மாவோட கலந்திருக்கு. மனசை பிரிக்க முடியாம அந்த மனசோட சேர்த்துதான் கர்த்தா போக்தா இல்ல அல்லது வெறும் போக்தான்னு சொல்லியிருந்தா. இப்ப வேதாந்தி என்ன பண்ணினா, வெறும் ஆத்மா போக்தாவும் இல்லை கர்த்தாவும் இல்லை, அதனால கர்த்தா போக்தா ஆத்மான்னு சொல்லக்கூடிய வாதம் தப்பு. ஏன்னா அதுல மனசு கலந்து கிடக்கு, மனசுடைய தர்மம் தெரியுது. ஆகையாலே தேகத்துல ஆரம்பிச்சு சார்வாக மதத்துல ஆரம்பிச்சு ஆத்மா கேவல ஆத்மா போக்தா கேவல போக்தா ஆத்மா அப்படின்னு சாங்கிய மதம் பரியந்தம் அந்தந்த வாதிகள் சொன்ன ஆத்மஸ்வரூபம் அத்தனையும் என்ன சொல்லிட்டார் ஆச்சாரியா, இது எதுவுமே ஆத்மா இல்லே, அபிபகதானாம் அனாத்மத்துவம் பிரதிஜாதம் பவதி. இது எதுவுமே ஆத்மா இல்லே. எப்படி சொல்றேன், ஏன் அப்படி இது ஆத்மா இல்லைங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, தத்திர ஹேதுமாக அனங்காந்திகத்வாத். ஹேத்துவ அப்புறம் விவரணம் பண்ணலாம் அடுத்த கிளாஸ்ல.